ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இனி வரும் காலம்லாம் கோடை காலம். சும்மா வெயில் மண்டையை பொழக்கிற அளவுக்கு பொழக்க போகுது. அந்த அளவுக்கு உஷ்ணம் ஹெவியாக இருக்கும். நம்ம உடம்ப நம்ம தான் பாதுகாத்துக்கணும். டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது ஒரு கீரை எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா கீரையில் போலட் சத்துக்கள், விட்டமின் B12ன்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது. ஒரு கீரையிலையும் ஒரு சத்துக்கள் இருக்குது. ஆனால் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வர இந்த கீரையில் இந்த சத்துக்கள்லாம் முழுசாக இருக்குமா, தரமானதாக இருக்குமா, ஆரோக்கியமானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா செயற்கை உரம் போட்டு அதை விளைவிக்கிறாங்க. அதை சாப்பிட்றதுனால உடம்புக்கு எப்படி இந்த சத்துக்கள்லாம் கிடைக்கும்? அதனால் நான் ஜனவரி 16 போல் சிறுகீரை விதை, அரைக்கீரை, சிவப்பு தண்டிக்கீரை 3 விதையுமே என்னோடய மாடி தோட்டத்தில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரோ பேக்கில் போட்டிருந்தேன். 1 வாரம் ஆச்சு. சூப்பராக அழகாக நல்லாவே வளர்ந்துருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 நாள் ஆகுது அது நல்லா வளர்ந்து அறுவடைக்கு தயாராகிறதுக்கு. இந்த கீரையை சாப்பிட்றதுனால நமக்கு கண் பிரச்சனை தீரும். அதாவது கண் நல்லா தெரியும். நம்ம எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும். ஹீமோக்ளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த கீரையில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் மாடித்தோட்டம் வச்சுருந்தாலும் சரி, கொஞ்சம் இடம் வச்சுருந்தாலும் சரி, அழகாக கீரை விதை வாங்கிட்டு இந்த மாதிரி போட்டு இயற்கையான உரம் போட்டு அதை விளைவிச்சு சாப்பிட்டு பாருங்கள். ருசிக்கு ருசியாகவும் இருக்கும், அமிர்தமாக இருக்கும். நம்மளோட உடம்புமே ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். அதில் ஒரே ஒரு கீரை விதை மட்டும் பாருங்கள், வேறு ஒரு தொட்டியில் போய் விழுந்திருக்கும் போல். ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக, சும்மா செழிப்பமாக வளர்ந்துருக்குது. இதையுமே இந்த கீரையோடு சேர்த்து இன்றைக்கி நான் கூட்டு பண்ணலான் இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு என்னோட கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.